பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்ட வழக்கில் 3 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக நேரில் ஆஜராகியுள்ளார். நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். 8 தோட்டாக்கள், தானா சேர்த்த கூட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த நடிகை மீரா மிதுன் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் பிரபலமடைந்தார். அவ்வப்போது சமூகத்தில் நடக்கும் பிரச்சினை குறித்தும் தனது அன்றாடங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் தனது கருத்துக்களை பதிவிட்டு வந்த மீரா மிதுன் கடந்த 2021ஆம் ஆண்டு சினிமா துறையில் பட்டியலின மக்களின் முன்னேற்றம் குறித்து அவதூறாக கருத்துக்களை வெளியிட்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் அபிஷேக் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கலகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மீரா மிதுன் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மீரா மிதுனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை கைதுக்கு அஞ்சி அவர் தலைமறைவானார். 3 ஆண்டுகளாக அவர் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மீராவின் தாய் தனது மகளை காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் டெல்லியில் உள்ள காப்பகத்தில் இருந்தது தெரியவந்ததால் அங்கு சென்ற தனிப்படை காவலர்கள் அவரை கைது செய்தனர். ஆனால் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்ததால் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அக்டோபர் 15 அன்று அவர் நேரில் ஆஜரானார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன் நடிகை மீரா மிதுன் நேரில் ஆஜரான போது காவல்துறை தரப்பில் நடிகை மீரா மிதுன் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்பப் பெறுவதில் தங்களுக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மீரா மிதுனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடிவாரண்ட் உத்தரவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்து வழக்கின் விசாரணையை நவம்பர் 6ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நடிகை மீரா மிதுன் மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது 3 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக நேரில் ஆஜராகியுள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது.